அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, மலக்குமார்கள் மனிதர்களுக்கு 10 இடங்களில் 10 நேரங்களில் துவா செய்வார்கள். முதலாவது நேரம் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலுள்ள நேரங்கள். பெண்கள் வீட்டில் தொழ வேண்டும், ஆண்கள் பள்ளி வாசலில் தொழ வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து கொஞ்சம் ஜிக்ர செய்யணும் அல்லது இஸ்திக்ஃபார் செய்யணும். இந்த டைமில் மலக்குமார்கள் 3 துவா செய்வார்கள். முதலாவது அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னி. ரெண்டாவது அல்லாஹ் மர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டு. மூணாவது அல்லாஹ் மத்துப் அலைஹி, யா அல்லாஹ் அவருடைய எல்லா தௌபாவையும் நீ ஏற்றுக்கோ. இது முதலாவது இடம். ரெண்டாவது இடம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்டு செல்லப்பட்ட பின்னால் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்ல வேண்டும். இந்த டைம்லையும் மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்க. மூணாவது இடம் முதல் சஃபில் தொழக்கூடியவர்கள், இவர்களுக்கும் மலக்குமார்கள் துவா செய்வார்கள். நாலாவது இடம் அதிகமாக சலவாத்து ஓதக்கூடியவர்கள், இவர்களுக்கும் மலக்குமார்கள் துவா செய்வார்கள். அஞ்சாவது இடம் மார்க்கத்தை படிக்கக்கூடிய இடம், மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் மலக்குமார்கள் துவா செய்வார்கள். ஏழாவது இடம் ஒரு முஸ்லிம் மறு முஸ்லிமுக்கு தெரியாமல் அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நேரம். இந்த டைம்லையும் அந்த துவா செய்யக்கூடிய துவா கேட்கக்கூடிய மனிதனுக்கு மலக்குமார்கள் துவா செய்வார்கள். எட்டாவது இடம் அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடிய இடம், அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களுக்கும் மலக்குமார்கள் துவா செய்வாங்க. ஒன்பதாவது இடம் நோயாளியை விசாரிக்க போகக்கூடிய இடம். நோயாளியை விசாரிக்க போனாலும் அந்த விசாரிக்க போகக்கூடிய மனிதனுக்கு மலக்குமார்கள் துவா செய்வாங்க. 10வது நேரம் சேவல் கூவக்கூடிய நேரம். சேவல் மலக்குமார்களை கண்டால் கூவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு வெள்ளை சேவலை வளர்த்தார்கள். அப்போ சேவல் கூவக்கூடிய நேரத்திலும் மலக்குமார்கள் மனிதர்களுக்கு துவா செய்வார்கள். அதனால் இந்த விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான் இன்ஷா அல்லாஹ்.